लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களை வருது. இன்றைக்கு 2197வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம் 746வது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் வரிசையிலே இது 46வது பாசுரம். பரகால நாயகியாக பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவனை விட்டு நான் எப்படி உயிர் தரிப்பேன் என்று பாடுகிற பாசுரங்கள். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் விஷிகோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்கூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்கவாடும் மன்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். முறியும் வெந்திரை முதுகயம் தீப்பட முழங்க கழல் எறிய அம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் என் செய்கேன் எரியும் வெங்கதி துயின்றது பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா கரிய நாழிகை ஊழியில் பெரியன கழியுமா அறியேன். கிளர்ந்து அலைகின்ற வெளுத்த அலைகளை உடைய சமுத்திரமானது வறண்டு போகும்படி அம்பு எய்திய ராமன் என்று சொல்லுகிறான். புராண குறிப்பு என்னவென்றால், வருண பகவானை வேண்டி தர்பாசனத்திலே அமர்ந்து கடல் வழிவிடுமாறு கேட்க அவன் விடாது போக, லக்ஷ்மணா அம்பை கொண்டு வா கடலை வற்றச் செய்கிறேன் என்று வால்மீகியிலே சொன்னதாக புராண குறிப்பு இருக்கிறது. நான் யார் என்று காட்டுகிறேன் இந்த வருணனுக்கு என்று அம்பை கொண்டு வா என்று லக்ஷ்மணனை பார்த்து சொல்ல, ஏனென்றால் ராமாயணத்திலே மனிதனாகவே வாழ்ந்த ராமன் ஒரு சில இடங்களிலே தான் நாராயணன் என்பதை நிரூபிக்கிறார். அதில் இது ஒரு இடம். கேட்டு அப்படி அம்பு எடுக்க உடனேயே பயந்து போய் வருணன் வந்து வழிவிட்டான் என்று சொன்னாலும் கூட, அந்த அம்பினுடைய எடுக்கும் போதே அந்த வேகத்துல சமுத்திரம் வந்து ஒரு சாதாரண குட்டை மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நெருப்பு கொள்ள கடலையே வற்ற செய்யக்கூடிய அம்புகளை விடக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமாள் ராமபிரான் வரவில்லையே, என்ன செய்வேன்? பிரகாசித்து கொண்டிருந்த சூரியனும் அஸ்தமித்து விட்டான். பாவியான என்னுடைய பெரிய கண்கள் உறங்குவதற்கான முயற்சியை செய்தாலும் உறங்க முடியவில்லை. ஊழியன் என்றால் கற்பகால காட்டிலும் என்றால் பிரளயம் எப்போது வந்து ஊழி வருமோ என்று நினைக்கக்கூடிய அந்த அளவுக்குள்ள இரவு நாழிகைகளை எப்படி நான் கழிக்கப் போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே. சூரியனும் அஸ்தமித்து விட்டான். இனி உறக்கம் வர வேண்டியதுதான். இருந்தாலும் கூட என்னுடைய கண்களானது தூக்கம் வரவில்லை. நீரளவும் ஓழும் பொழுதன்றி ஊழியாய் நின்றதால் என்னுமா போல பிரளய காலம் என்பது எவ்வளவு நீண்ட காலம் இருக்குமோ அப்படி இந்த இரவு பொழுதானது நீண்டு கொண்டே செல்லுகிறதே, என்னால் தூக்கம் வரவில்லையே, நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்கிறான். கரிய நாழிகை என்பது பொழுதானது இருண்டு கருத்திருப்பதனாலே அது நாழிகைக்கும் கருப்பு ஏற்றி கூறப்பட்டது. கரிய நாழிகை என்பதற்கு கொடுமையான நாழிகை எனவும் சொல்லலாம். முதுகயம் என்று ஒரு அருமையான சொல்லாட்சி இதுல வருகிறது. முதுகயம் என்று சொல்றார். முறியும் வெந்தரை முதுகயம் தீப்பட முழங்கி என்ற சொல்லாட்சியிலே கயம் என்ற சொல்லுக்கு பொதுவாக குளத்தையே குறிக்குமா.
ஒரு சிறிய நீர்நிலை அல்லது குளம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கு அவ்வளவு பெரிய கடலை குளம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன என்பதற்குத்தான் நான் முன்னே சொன்ன காரணம். லட்சுமணா, என்னுடைய அம்பை கொண்டு வா, நான் யார் என்று நினைத்தான் இந்த வருணன். நான் சமுத்திரராஜனான வருணை அழைக்கிறேன். நான் தர்மசேனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனை பிரார்த்தனை செய்வதால் நான் சாதாரணமானவன், சாமானியமானவன் நினைத்து விட்டால் போதும், அந்த கடலையை நான் குட்டை போல சுருக்கி காட்டுகிறேன் என்று சொன்னதாக புராண குறிப்பு பற்றி சொன்னேன். அப்படி கடலாக இருக்கக்கூடிய கடலை வற்ற செய்து என்பதற்கு பதிலாக சேது அமைத்து பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணாதிகளை எல்லாம் அழித்த ராமன். அவளை கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன், திருக்கண்ணபுரத்தில் தானே இருக்கேன், என்னை வந்து பார்க்கக்கூடாதா, என்னுடைய ஏக்கத்தை போக்கக்கூடாதா என்று கதறுகிறார். இரவு பொழுது வந்துவிட்டது, நீண்டு கொண்டே போகிறதே. இந்த பொழுது ஒரு பிரளய காலம் போல நீண்டு கொண்டே இருக்கிறதே, நான் எப்படி தாங்க போகிறேன்? சாதாரணமாக இரவு வந்தால் தூக்கம் வர வேண்டுமே, தூக்கமே வர முடியே, நீ வரவில்லையே. அவனுடைய பிரிவை என்னால் தாங்கவே முடியவில்லையே, தூக்கமும் வரவில்லையே, என்ன செய்வேன் என்று எப்படி இந்த ராப்பொழுதை நான் கழிக்கப் போகிறேன் என்று தோழியை பார்த்து பரகால நாயகி சொன்ன மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். முறியும் வெந்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரிய அம்மின் வரிகொள் வெண்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலேன் என் செய்கேன். எரியும் வெங்கதிர் துயின்றது பாவியேன் இணை நெடுங்க கண் துயிலா கரிய நாழிகை மூழியில் பெரியன கழியுமா அறியேனே. எவ்வளவு நாளிதான் இந்த இரவு பொழுது இருக்கப் போகிறதோ, எப்படி இந்த இரவை நான் கழிக்கப் போகிறனோ, எப்போது சூரியன் உதயமாகுமோ தெரியவில்லையே. உங்களுடைய பிரிவு என்னை மிகவும் வாட்டுகிறதே பெருமாளே பெருமாளே என்ற கதவியை பாசுரம். இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோடு இருக்கிறது போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.